என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. அம்மோ இன்னைக்கு தாத்தாவோட தூங்க வந்துட்டியா? வாடா. அம்மு குட்டி, இன்னைக்கும் தாத்தாவோட தூங்க வந்திருக்க? உன் அப்பா எதுவும் சொல்லலையா? ஒரு நாள்னா சரி, தினமும் தாத்தாவோடயே வந்து தூங்குனா அப்புறம் உன் அப்பனுக்கு கோபம் வந்துட போகுது. என்னது தெரியாம வந்துட்டியா? ஐயோ, அப்படி தெரியாம எல்லாம் வரக்கூடாது அம்மோ. திடீர்னு அப்பா கண்ணு முழிச்சு பார்த்து பக்கத்துல உன்னைய காணோம்னா அப்புறம் எங்க போயிட்டியோன்னு பயப்படுவாங்கல்ல. இனி அப்படி செய்யக்கூடாது சரியா? இனி தாத்தா ரூமுக்கு வரணும்னா அப்பா கிட்ட தாத்தாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு தான் வரணும். சரி சரி, என்ன தாத்தாவோட தூங்க வந்தியா? சரி வா தூங்கு. என்னது ஐஸ்கிரீம் வேணுமா? ஐயோ அம்மோ, நேத்து ஏதோ உன் அப்பா வந்ததுக்கு அப்புறமா தாத்தாவோட தூங்குறேன்னு சொல்லிட்டு வந்தியேன்னு உனக்கு அங்க கிச்சன்ல போய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து கொடுத்தேன். இப்ப திரும்ப இன்னைக்கு வந்து வேணும்னு கேக்குற. தினமும் இப்படி ராத்திரி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்புறம் உடம்புக்கு ஏதாவது வந்துருச்சுன்னு வச்சுக்க, உன் அப்பா என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான். என்னது சொல்ல மாட்டியா? அது சரி, நீ சொல்லலனாலும் உன்னை இந்த வீட்டுல இருக்க வச்சது நான் தான். இனி இந்த வீட்டுல இருக்கும்போது உனக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா உங்களாலதான் வந்துச்சுன்னு உன் அப்பன் சொன்னாலும் சொல்லுவான். அது சரி, பாப்பா பாத்துக்கிறியா? சரி சரி சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் உனக்கு ஐஸ் எடுத்து கொடுப்பேன். நாளைக்கு திரும்பியும் ராத்திரியில வந்து தாத்தா ஐஸ் வேணும்னு கேட்டேன்னு வையி, அம்மோ கேட்க மாட்டேன்னு சொல்லு. சரி சரி வா, உனக்கு ஐஸ் எடுத்து கொடுக்க. அம்மோ, தாத்தா உனக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து தாரேன். ஆனா சத்தம் போடக்கூடாது சரியா? சரி இரு. ஏ சத்தம் போடாத, இரு எடுத்து தாரேன். இரு இரு தாத்தா தாரேன். இந்தா சாப்பிடு. ரியா, ரியா என்னதெல்லாம் இந்த ராத்திரியில வந்து இங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க? உன்ன முதல்ல அப்பா அம்மா கிட்ட சொல்லாம நைட்டு ரூம்ல இருந்து வெளியே வந்ததே தப்பு. இதுல வேற ராத்திரி நேரத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கியா? நீ வா, உனக்கு இருக்கு. இல்ல இல்ல அம்மோ, ஒன்னும் பயப்படாத. இந்த தாத்தா இருக்கும்போது உன்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது. ரியா, யார் இருந்தாலும் சரி, இப்படி நைட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஃபீவர் வந்துச்சுன்னா அப்பா உனக்கு தான் இன்ஜெக்ஷன் போடுவேன், தெரியும்ல? இல்லமோ, தாத்தா அப்படி உனக்கு ஊசி போட விட்டுருவேனா? அதெல்லாம் விட மாட்டேன். உனக்கு உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் வராது, இந்த தாத்தா பாத்துக்குவேன். உன் அப்ப டாக்டரா இருந்தா அதையெல்லாம் வெளியே வச்சுக்க சொல்லு. உன்னைய பாத்துக்க எனக்கு தெரியும். இந்த வீட்டுல உன்னை யாரு எது சொன்னாலும் இந்த தாத்தா கிட்ட வந்து சொல்லு, தாத்தா பாத்துக்கிறேன். நீ வாம போலாம். ரியா, ஏன் ஷமீர், இந்த வீட்டுக்கு வந்தப்போ ஏதோ உங்க வாப்பா நமக்கு ஏதோ பிரச்சனை பண்ணிடுவாருன்னு எல்லாம் சொன்னீங்க. ஆனா அவரை பார்த்தா அப்படியெல்லாம் எதுவும் தெரியலையே ஷமீர். ரியா கூட சேர்ந்துக்கிட்டு ராத்திரி இப்படி ஐஸ்கிரீம் எல்லாம் தேடி சாப்பிட்டு சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறாரு. இவராலேயே நமக்கு பிரச்சனை வந்துட போகுது. நான் கூட நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு உங்க வாப்பா ரொம்ப கெட்டவரா இருப்பாரோன்னு நினைச்சேன். ஆனா அவரு ரொம்ப நல்லவரா தானே இருக்காரு. ஐஷு, நான் என் வாப்பா கெட்டவர்னு எப்போது சொன்னா? அவர் கெட்டவர்லாம் இல்ல, நல்லவர் தான். அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவர் தான்.
ஆனா அவருக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு. அதை அவர் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாரு. என்னங்க, வேற ஜாதி வேற மதம் இதனால என்னை ஏத்துக்க மாட்டாருன்னு சொல்ல வரீங்களா? ஆமா ஐஷு, ஆனா வேற ஜாதி வேற மதத்துல உள்ள எல்லாரையுமே அவர் வெறுப்பாரு, அவருக்கு பிடிக்காது அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. இந்த வீட்டுக்கு வெளியே நீ எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, எந்த மதமா இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு கஷ்டம்னா அவர் உதவி பண்ணுவாரு, உனக்கு ஒரு பிரச்சனைனா அவர் வந்து நிப்பாரு. ஆனா அது இந்த வீட்டுக்கு வெளியே மட்டும்தான் இருக்கணும். இந்த வீட்டுக்குள்ள அவரோட மருமகளா வேற ஜாதி வேற மதத்துல உள்ள ஒரு பொண்ணை ஏத்துக்கிற அளவுக்கு அவர் நல்லவர் கிடையாது. இப்ப கூட அவர் நம்மளை இந்த வீட்டுல இருக்க சம்மதிச்சிட்டாரு, இனி அப்படியே அவர் மனசை மாத்திரலாம்னு நீ நினைச்சிட்டு இருப்ப. ஆனா அது நிச்சயமா முடியாது. இப்ப கூட அவர் ரியாவுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுல நம்ம இருக்கிறதுக்கு சம்மதிச்சிருக்காருன்னு என்னால நம்ப முடியல. ஏன், ஒருவேளை அது நம்மளை பிரிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். என்னங்க சொல்றீங்க? ஆமா ஐஷு, என் வாப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. அவர் நினைச்ச ஒரு விஷயத்த முடிக்கணும்னா அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. அதுக்காக தான் உன்கிட்ட நான் இந்த வீட்டுக்கு வரும்போதே வேண்டான்னு சொன்னேன். இப்ப கூட ஒன்றும் கெட்டு போயிடல. நீ ஊன்னு சொல்லு, நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியே போய் எங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம். எதுக்குங்க உங்ககிட்ட இருந்து என்ன பிரிக்கணும்னா அதுக்கு அவர் மட்டும் மனசு வச்சா போதுமா? நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குதுன்னு நமக்கே தெரியும். இவ்வளவு விஷயத்துக்கு அப்புறமும் நீங்களும் நானும் பிரியாம இப்போ ஒரே வீட்டுல ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா இதுக்கு மேலேயும் நம்மள பிரிக்க யாராலையாவது முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க நினைக்காம உங்ககிட்ட இருந்து என்ன யாராலையும் பிரிக்க முடியாது. அதனால இந்த வீட்டுல இருக்கிறதுல எனக்கு எந்த பயமும் இல்லை. இந்த வார்த்தைய இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல உன்னால சொல்ல முடியும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இக்கா, இந்தாங்க டீ கொண்டு வந்திருக்கேன். என்ன இது இன்னைக்கு அதிசயமா இருக்கு? எனக்கு நேரத்துல டீ வந்திருக்கு. ஏன் இக்கா, உங்களுக்கு என்ன நான் நேரத்துல டீயே கொடுக்க மாட்டேனா? குடுப்ப உன் புள்ள இல்லைன்னா எனக்கு நேரத்துல டீ வரும். ஆனா இப்பதான் துரை வீட்டுக்கு வந்துட்டாரு. இனி அவனுக்கெல்லாம் பார்த்து செஞ்சு டீயை கொடுத்து சாப்பாடை கொடுத்து ஊட்டி விட்டு அப்புறமா தான் எனக்கு டீ கொண்டு வந்து கொடுப்ப. அதான் இன்னைக்கு நேரத்திலேயே வந்திருக்கேன்னு பார்த்தேன். முன்னாடி மாதிரினா பரவாயில்ல, நேரத்துல டீயை வச்சு கொண்டு போய் அவன் ரூம்ல கொடுப்பேன். ஆனா இப்பதான் அவன் கூட அவன் பொண்டாட்டியும் இருக்காளே, இப்ப எப்படி நான் கொண்டு போய் கொடுக்கறது? அதான் அவனே எந்திரிச்சு வெளியே வரட்டும்னு அவனுக்கு வைக்கல, உங்களுக்கு மட்டும் வச்சு கொண்டு வந்தேன். என்னமோ உன் புள்ள இந்த வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கெல்லாம் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு வீராப்பா பேசினா, இப்ப என்ன விடிஞ்சது கூட தெரியாம நல்லா சொகுசா தூங்கிட்டு இருக்கானா? அது சரி, முன்னால ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதே அவன் நேரத்துல எந்திரிக்க மாட்டான். இதுல வேற இப்ப வரைக்கும் வேலையும் இல்ல. இதுல வேற வீட்டோடையும் வந்து சேர்ந்தாச்சா? இனி எனக்கு கவலை. மெல்லமா எந்திரிச்சு நேரத்துக்கு சாப்பிட்டு தூங்கி நல்ல துறைய ரெஸ்ட் எடுக்க சொல்லு. ஐயோ இக்கா, கொஞ்சம் மெதுவா பேசுங்க, அவன் காதுல விழுந்துற போகுது. விழுகட்டு பாத்தி, எனக்கு என்ன, இது என் வீடு, நான் என்ன வேணாலும் பேசுவேன். அப்பா ஷமீர், வாப்பா எந்திரிச்சிட்டியா? இரு உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். டீ எல்லாம் எதுவும் வேணாமா. அப்புறமா நாங்க ரியாவுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு சம்மதிச்சோம். நாங்க இந்த வீட்டுல வந்து சேர்ந்துட்டோன்றதுக்காக யாரும் எங்களுக்கு ஓசில எல்லாம் சோறு போட வேண்டாம். டேய், ஏன்டா இப்படி பேசுற? ஆமாம்மா, அவர் சொல்ற மாதிரி எந்த வேலையும் செய்யாம இந்த வீட்டுல வெட்டியா உட்காந்து சாப்பிட்றதுக்காக நான் இங்க வரல. அது மட்டும் இல்லாம எனக்கு சிலுக்குவார்பட்டின்ற கிராமத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் வேலை கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் நான் அங்கதான் வேலை செய்ய போறேன். எனக்கு மாசம் மாசம் சம்பளம் வரும். எனக்கு என் பொண்டாட்டிக்கும் என் குழந்தைக்கு ஆகிற செலவை நான் அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. டேய், என்னடா சொல்ற? இவ்ளோ பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சு நீ எதுக்கு ஒரு கிராமத்துல போய் கஷ்டப்படுறேங்கற? வேற எதுக்கு? என் பேரையும் என் ஹாஸ்பிட்டல் பேரையும் கெடுக்கிறதுக்கு தான். SS ஹாஸ்பிட்டல் தமிழ்நாட்டுல தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஹாஸ்பிட்டலோட CEO ஏதோ ஒரு கிராமத்துல போய் 5க்கும் 10க்கும் வைத்தியம் பார்க்கறாருன்னு தெரிஞ்சா அப்ப இந்த ஆஸ்பத்திரியில என்னமோ பிரச்சனை இருக்குன்னு எல்லாரும் நினைப்பாங்கல்ல. அப்படி நம்ம ஆஸ்பத்திரி பேரையும் என் பேரையும் கெடுக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இக்கா, என்னையக்கா பேசுறீங்க? அவன் இதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு வரக்கூடாது, சொத்துலயும் ஹாஸ்பிட்டலையும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னது நீங்க தான். அப்புறம் அவன் வேற என்ன பண்ணுவான்? நான் தான் சொன்னேன். ஆனா இப்போ இந்த வீட்டுல இருந்துகிட்டு இவன் ஏதோ ஒரு கிராமத்துல போயிட்டு 5க்கும் 10க்கும் வேலை பார்த்தா அது எனக்கும் என் ஹாஸ்பிட்டலுக்கும் தான் கௌரவ குறைச்சல். இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுடைய CEO இங்க வந்து கிராமத்துல வேலை பார்க்கறாருன்னா அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல என்னமோ பிரச்சனை இருக்குன்னு என் ஹாஸ்பிட்டலோட பேர் தான் போகும். அதனால போனா போகுது, ஏதோ ஒரு கிராமத்துல போய் 5க்கும் 10க்கும் வேலை பார்க்கறதுக்கு என் ஹாஸ்பிட்டலுக்கே வர சொல்லு. அதை விட அதிகமான சம்பளம் நானே போட்டு கொடுக்குறேன். இக்கா, நீங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. சொந்த பிள்ளைய சம்பளத்துக்கு வேலைக்கு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மா, அவர் அப்படி சொல்லலன்னு தான் அதிசயம். அவர்கிட்ட சொல்லுங்க, அவருடைய கௌரவத்துக்காகலாம் என்னால வேலை பார்க்க முடியாது. அவர் கொடுக்குற அதிகமான சம்பளத்தை விட அந்த ஊர்ல எனக்கு கிடைக்கிற 5-10 எனக்கு போதும்னு சொல்லுங்க. நான் இதுக்கப்புறம் அந்த ஊர்ல தான் வேலை பார்க்க போறேன். இவரே கொடுத்தாலும் இவரோட ஹாஸ்பிட்டலோ சொத்தோ எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுங்க. நான் வரேம்மா. இக்கா, இப்படி சொந்த பிள்ளைகிட்டே வைராகியம் காமிச்சு நீங்க என்னங்க பண்ண போறீங்க? என்னமோ பண்ணுங்க, சொன்னா மட்டும் என்ன கேட்கவா போறீங்க?
பாத்தி, உன் புள்ளிக்கு நான் நல்லது தானே சொன்னேன். அங்க போய் கிராமத்துல 5க்கும் 10க்கும் கஷ்டப்படாம இங்க சொந்த ஆஸ்பத்திரியிலே வந்து வேலை பாருன்னு சொன்னேன். அதுவும் தப்பா? ஆமா ஆமா, ரொம்ப நல்லதுதான் சொல்லியிருக்கீங்க. சரி, திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு வாடான்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா ஏதோ கௌரவம் குறைஞ்சிரும், பேர் போயிடும், அதனால உனக்கு சம்பளம் போட்டு தர வேலைக்கு வாட கூப்பிட்டா அவன் வருவானா? அவன் உங்களை விட ரோஷக்காரன், அதை மறந்துடாதீங்க. அவன் ரோஷக்காரன்னு எனக்கு தெரியும் பாத்தி. ஆனா நான் அவனுக்கே அப்பேன். அவன் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். அப்பதான் நான் நினைச்சது நடக்கும். டே மச்சான், நம்ம வந்துட்டோம். அரவிந்துக்கு கால் பண்ணல. டே, அரவிந்துக்கு இன்னைக்கு டியூட்டி இருக்காண்டா. அவர் ஸ்டேஷன் போயிட்டாரு. அதனால நம்மள பைக்கை வீட்டில் விட்டுட்டு போக சொன்னாருடா. ஓ சர்ரா, அப்படி என்னமோ ஹாஸ்பிட்டல் பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும்னு. அதுக்கு அப்ப அவர் தானே வரணும். ஆனால் அவர்கிட்ட கேட்டேன்டா சக்தி. ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப பழைய ஹாஸ்பிட்டலில் இப்போ கொஞ்ச நாளாக யாருமே யூஸ் பண்ணாததுனால கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். அதனால நீங்கள் போய் பார்த்துட்டு என்ன எது எல்லாம் ரெடி பண்ணுங்கிறத செக் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லுங்க, நான் கவுன்சிலர்கிட்ட சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னார்டா. அதனால இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு என்னெல்லாம் ரெடி பண்ணணும்னு மட்டும் அவருக்கு கூப்பிட்டு சொன்னால் போதும். அவர் எல்லாம் ரெடி பண்ணிடுவாரு. அதுக்கப்புறமா நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓ, இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் வேற எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணுமா? சரி நாட. சரி, அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்கு, என்ன ஏதுன்னு அட்ரஸ் அனுப்ப சொல்லு. கூகுள் மேப்பை போட்டு போய் சேருவோம். டே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே தான் நிற்கிறோம். என்னது, இதுதான் ஹாஸ்பிட்டலா? ஆமாண்டா, அதான் சொன்னேன்ல, பழைய பில்டிங்னு கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், அவ்வளோதான். எது, இது கொஞ்சம் டேமேஜா? டேய், மொத்தமாவே டேமேஜ் ஆகிதாண்டா கிடக்கு. டேய் சரிடா, பழைய பில்டிங்ல யாருமே யூஸ் பண்ணல, அப்படிதான் இருக்கும். அதான் எல்லாம் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்புறம் உனக்கு ஒரு பழமொழி சொல்றேன். டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. அதாவது எதையுமே வெளி தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது. உள்ள வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல். நட பாப்போம். டேய் மச்சான், நீ சொன்னது சரிதான்டா. எதையுமே வெளி தோற்றத்தை வச்சு முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா வெளியிருந்து பார்க்கும்போது கூட ஏதோ பாலடைஞ்ச பங்களா மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா உள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான்டா அப்படியே அச்சு அசலா பேய் பங்களா மாதிரியே இருக்கு. சக்தி, பின்னடா, இது ஒரு ஆஸ்பத்திரி, இதுக்கு நீ ஒரு டாக்டர். இதுக்குள்ள வைத்தியம் பார்க்கறதுக்கு இல்ல, வாமிட் பண்றதுக்கு கூட எவனும் வரமாட்டான். டேய், ரைமிங்கா வருதுன்றதுக்காக ஓவரா பேசாத, வாயை உடைச்சிருவேன். டேய், நீங்க வாயை உடைக்கிறது இருக்கட்டும், முதல்ல இங்க உடஞ்சு கிடக்கிறதுல எப்படி சரி பண்றதுன்னு பாரு. இதை சரி பண்ணி இங்க நீ டாக்டர் ஆகி எவனாவது உன்கிட்ட வைத்தியம் பார்க்க வந்து விளங்குன மாதிரி தான். டேய், அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். என்னமோ பண்ணு, அரவிந்தா தான் இருக்கும் போன்ல, எடுத்து சொல்லு இந்த பேய் பங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. டேய் அரவிந்த் இல்லடா, செல்வி அக்கா. ஹலோ, சொல்லுங்க செல்வி அக்கா. ஹலோ சார், எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் செல்வி அக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்களா எப்படி இருக்காங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் சார். அப்புறம் நீங்கள் ஹாஸ்பிட்டலை விட்டு போனதுமே உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது உங்கள் ஃபோனே இங்கே தான் இருந்துச்சுன்னு. அப்புறம் நேற்று தான் சாரா வந்து உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போனான். அப்போ தான் உங்ககிட்ட இப்போ ஃபோன் இருக்குமேனு கூப்பிட்டேன். ஆமாம் செல்வி அக்கா, அன்னைக்கு நடந்த பிரச்சனையில ஃபோனை ஹாஸ்பிட்டல்லே வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நேற்று தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அதனால தான் சாரா கிட்ட சொல்லி ஃபோன் எடுத்துட்டு வர சொன்னேன். சொல்லுங்க செல்வி அக்கா. ஓ அப்படிங்களா சார். அப்போ எப்போ சார் ஹாஸ்பிட்டலுக்கு வருவீங்க? ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வருவேனான்னு தெரியல செல்வி அக்கா. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எப்போ வருவீங்கன்னு தான் நாங்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லை சார். நீங்கள் இருக்கும்போது எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போது எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு தோணுன நேரத்துக்கு வராங்க, தோணுன நேரத்துக்கு போகிறாங்க. எதுவுமே சரியில்லை சார். அப்புறம் அதை விட இப்போ வேறொரு முக்கியமான விஷயத்துக்கு தான் சார் நான் ஃபோன் பண்ணேன். உங்ககிட்ட மோனின்னு ஒரு குழந்தை ரெகுலராக ஹார்ட் ப்ராப்ளம்காக செக்கப்புக்கு வருவாங்கல்ல, அவங்க இன்னைக்கு வந்திருக்காங்க சார். செல்வி அக்கா, அந்த குழந்தைக்கு கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஆப்ரேஷன் பண்ணணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அவங்கள சுதாகர் டாக்டர் கிட்ட அனுப்பி வைங்க. இதுக்கப்புறம் அவர்கிட்டயே கண்டினியூ பண்ண சொல்லுங்க, அவர் பார்த்துக்குவாரு. இல்லை சார், அது அந்த பாப்பா உங்ககிட்ட தான் காமிப்பேன், வேறு டாக்டர்கிட்ட போக மாட்டேன்னு அழுதுகிட்டு இருக்கு. அதான் சரி, நீங்கள் ஃபோனில் சொன்னாலாவது அந்த பாப்பா கேட்டுக்கிட்டு போகும்ல, அதுக்காக தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி கொடுங்க செல்வி அக்கா, நான் சொல்கிறேன். இருங்க சார், கொடுக்குறேன். பாப்பா இந்தா, டாக்டர் அங்கிள் ஃபோனில் இருக்காரு, பேசு. ஐயோ மோனி, நான் டாக்டர் அங்கிள் பேசுகிறேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். ஓகே. அப்புறம் அங்கே இன்னைக்கு டாக்டர் அங்கிள் வரல, வேற டாக்டர் அங்கிள் இருப்பாங்க. நீங்கள் வேற டாக்டர் அங்கிள் கிட்ட காமிச்சிட்டு சமத்தா வீட்டுக்கு போங்க. இல்ல, எனக்கு வேற டாக்டர் அங்கிள் பிடிக்கல, எனக்கு உங்களை தான் பிடிக்கும். நீங்க எப்ப வருவீங்க? மோனி, நான் இன்னைக்கு வரமாட்டேன்.
இன்னைக்கு நான் லீவு, அதனால நீ வேற டாக்டர் அங்கிள் கிட்ட காமிச்சிட்டு போ. நீ அடுத்த முறை வரும்போது நான் வரேன், ஓகேவா? இல்ல, நான் வேற டாக்டர் அங்கிள் கிட்ட போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. ஐயோ பயப்படாத மோனி, அவரும் என்ன மாதிரி நல்ல டாக்டர் அங்கிள் தான். நீ ஒரு தடவை அவர்கிட்ட போயேன், அதுக்கப்புறம் அடுத்த முறை நான் வந்துடுவேன். ஹலோ சார், இப்படியே தான் சார். வந்ததுலேருந்து காமிச்சா உங்ககிட்ட தான் காமிப்பேன், வேற டாக்டர்கள் கிட்ட போக மாட்டேன்னு அழுதுகிட்டே இருக்கா. ஐயோ செல்வியக்கா, ஏற்கனவே அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப நேரம் அழ விடாதீங்க. எதையாவது சொல்லி சமாளிச்சு சுதாகர் டாக்டர் கிட்ட அனுப்பி வைங்க செல்வியக்கா. ஐயோ இல்லை சார், நானும் அவங்க வந்ததுலேருந்து முயற்சி பண்ணுறேன். அந்த பாப்பா காமிச்சா உங்ககிட்ட தான் காமிப்பேன், வேற டாக்டர் கிட்ட போக மாட்டேன்னு அழுதுகிட்டே இருக்கா. அப்புறம் மருந்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறா. அப்புறம் 2 இன்ஜெக்ஷன் வேற இருந்துச்சு, அந்த இன்ஜெக்ஷனையும் போட விடலை, அழுதுகிட்டே தான் இருக்கா. அப்புறம் அழுதுகிட்டே இருக்கான்னு சொல்லி அவங்க அம்மா, சார் நான் இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறேன், எப்போ ஷமீர் சார் வராரோ அப்போ வரேன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு எனக்கு தெரியல, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லுங்கள் சார், அப்போ வேணா உங்களை நான் வர சொல்கிறேன். ஐயோ செல்வியக்கா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு சார் இப்போ நான் உங்ககிட்ட என்ன சார் சொல்கிறது? சரி செல்வியக்கா, அவங்கள நாளைக்கு வர சொல்லுங்க, நான் வரேன். சரிங்க சார், சொல்லிடுறேன். சார், ஷமீர் சார் ஹாஸ்பிட்டலுக்கு நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டாரு சார். சரி செல்வி. சார், அப்புறம் எதுக்காக சார் அந்த குழந்தையெல்லாம் வச்சு பேச வைக்க சொன்னீங்க? ஏன்னா ஷமீர் சார் நீங்கள் மன்னிச்சு வீட்டில் சேர்த்துக்கிட்டதா சொன்னீங்க. நீங்கள் சொல்லியிருந்தாலே அவர் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாரே சார். இல்ல செல்வி, உனக்கே அவனை பத்தி நல்லா தெரியும், கொஞ்சம் பிடிவாதக்காரன். அதுவும் அன்னைக்கு நான் கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன், அதனால என் மேல கொஞ்சம் கோபமா இருக்கான். அதான் நான் கூப்பிட்டா அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டான், அதான் அப்படி பண்ண சொன்னேன். சரிங்க சார், எது எப்படியோ எங்கள் ஷமீர் சார் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். சரி செல்வி. அப்புறம் எனக்கும் வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னாலையும் இப்படி தினமும் ஹாஸ்பிட்டல்ல வந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியாது. அவன் வந்தாதான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆமாம் சார், சார் இருந்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் அது இதுன்னு குழப்பம். ஆனால் இப்போ திரும்பவும் சார் வந்துருவாருல்ல சார், திரும்பியும் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. சரி செல்வி, நீங்க போங்க. சரிங்க சார். ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்ல, அவன் வாழ்க்கையிலையும் எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக தான் திரும்பவும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவனை வர வச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை பற்றின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.